ஃபோர்ஸ் ட்ராவலரோட ஆம்புலன்ஸ் மோட் தான் நியூ மாடல் வந்து போட்டிருக்கோம். நம்ம பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து திடீர்னு போடல, எப்படியும் நம்ம ஷார்ட்ஸ் போட்டு தான் போட்டோம். ஷார்ட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிது. அதுக்கேற்றனால தான் நான் உங்களுக்கு வந்து இது ஒரு ஃபுல் மோடாகவே போட்டுடலாம். ரிவ்யூ தான் கைஸ் நான் வந்து போடுறது. நான் வந்து மோட்ஸ்லாம் போடுறதில்ல, மோட்ஸ் க்ரியேட் பண்ணி நான் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து போடுறதில்ல, அந்தளவுக்குலாம் வந்து நான் விளாட்ல. இப்போதைக்கு வந்து பேசிக்காக ரிவ்யூ பண்ணிவிட்டு எப்படி இந்த மோடு நல்லா இருக்கா, இல்லை என்ன நல்லா இல்லையா, டிஃபால்ட்டாக என்ன குறை இருக்கான்னு பார்க்குறது மட்டும்தான் சொல்கிறது. இதோட கிரியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் போல், அவரோட கேம் பேர் தெரில. நான் இருந்தாலும் கேம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க்கு தரேன், அது மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மோடு வந்து பார்த்திங்கன்னா HSL மாதிரியே இருக்குது கைஸ். நம்ம வந்து இது முன்னாடி வந்து நிறைய ஆம்புலன்ஸ் மோட்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு அது நல்லா இருந்தது, இப்போதைக்கு இது வந்து பார்த்தா இது நல்லா இருக்குது, அப்போதைக்கு பார்த்தா இப்போ அது பார்த்தா நல்லா தான் இருக்குது. அது உங்களுக்கு புரியல நான் சொல்கிறது என்னன்னா, அப்போதைக்கு இந்த மோடு வந்ததுன்னா அப்போ இது கெத்தாக இருந்திருக்கும். அப்போதைக்கு என்ன சொல்கிறது, நம்மளுக்காக தான் கெத்து. அப்போ இது வரல, அது சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் கமல் மாதிரி புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், கோச்சிக்காதீங்க கேஸ். வந்து நான் என்ன பண்ணுறது, நான் வந்து பேச வரதே தவிர்க்கிறேன். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சிமுலேட்டரோட வீடியோவும் வரும். நிறைய சப்போர்ட் தரீங்க, சூப்பர் தான். என்னோடய வியூஸ் பார்த்து கொஞ்சம் நிறைய பண்ணுறீங்க. ஓகே கேஸ், முடிஞ்சால் உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது, பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள். நான் வந்து கம்பேர் பண்ணல. லைக்கும் அதே மாதிரி தான், லைக் பண்ணிவிட்டு போயிருங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா லைக் யாரும் பண்ணவே மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைபர் தான் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, கொஞ்சமாக லைக் வர மாட்டேங்குது. லைக் முக்கியமாக வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையா, லைக் மட்டும் போட்டு தட்டி விட்ருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோட்லாம் குறையவே இல்லை கேஸ், மோட்லாம் சூப்பராக இருக்குது. இதுக்கு ஒரு குறையும் இல்லை. பாருங்கள் என்ன மாதிரி போகுது பாருங்கள், கப்பல் மாதிரி போகுது மோட்லாம். இது குறையே கிடையாது, ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன திருத்தம், ஆம்புலன்ஸ் எரியிறத்துல வந்து பார்த்திங்கன்னா மூடி ஓப்பன் பண்ணி திறக்குது. அது வந்து அதான் ஜொலிக்கிற மாதிரி இருந்துன்னா இன்னும் பெட்டர் தானே இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு கேம் கிராஃபிக்ஸே இருக்காங்க, அது எப்படின்னே தெரியல. ஓகே, ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மோடு வந்து இன்டீரியல் பார்த்துடலாம் உள்ள. சரி நான் நிறுத்திக்கிறேன். தான் கைஸ் இன்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காடோட கீ செயின் இருக்குது. அதே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பேசுவாங்க பார்த்திங்கன்னா எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ன் அடிப்பாங்களே வாக்கி டாக்கிலாம், அதெல்லாம் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ரூட் மேப் இருக்குது, அது ஸ்பீடாமீட்டர் இருக்குது, நம்மளுக்கு வந்து ஸ்டேரிங் இருக்குது, எல்லாமே இருக்குது கேஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி முருகன் அந்த காமெடி வராமல் சொல்லிட்டுருக்கேன். ஸ்டேரிங் இருக்குது, ஏர் பேக் இருக்குன்னு இல்லை, எல்லாம் பேசிக்காக சொல்கிறது தான். மேலே அந்த ஆம்புலன்ஸ் அந்த ஃபாண்ட் சூப்பராக இருக்குது வெளியே அவுட் சைடில். இந்த ஓகே, இந்த மோடுக்கு பொருத்தமானது இதுதான். அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எல்னு ஒரு பஸ் மோட் இருக்குது கேஸ், நம்ம ஸ்கூல் வேன்லாம். அது முடிஞ்சால் அது இருந்து தான் நான் அதை போடுறேன். ஏன்னா அது வந்து நான் ரொம்ப நாளாக ஓட்டணும்னு ஆசை ரியல் லைஃப்பில். அது எப்படி தான் இருக்குன்னு உட்காந்து பார்த்ததில்ல, ஓட்டி பார்த்துடலாம் அப்படின்னு இந்த மோடில் மூலிமா இத்துக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா அதாங்க ஃபோர்ஸ் ட்ராவலர் ஃபீல் தான் தருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா லிவரி கொஞ்சம் பில்டப் பண்ணியிருக்கலாம். ஃபோர்ஸ் ட்ராவலருக்கான லிவரி மட்டும் கரெக்டாக தந்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பர் பெட்டராக இருந்திருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அதோட க்ரியேஷன் வந்து பண்ணணும். நான் வந்து என்ன சொல்கிறது, அதே தான் லோகோ சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் மோடே கொஞ்சம் சிலது போயிடும், அதுக்காக சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு குறையாக சொல்லலை, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா GTA San Andreasோட அதிகபட்ச அந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீஸோட அது எப்படி ஏற்றுக்கு நான் சொல்லித்தரேன், அது ஈஸி தான், அதையும் சொல்லி தந்துடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து ஒரு மோடு இறக்குறேன். அப்போ நானே க்ரியேட் பண்ணுறதில்ல, க்ரியேட் பண்ண சொல்லி நான் ஒரு பஸ் மோடு மட்டும் இறக்கி தரேன் யூடியூப்பில் போகிறதுக்கு. நீங்கள் அதுக்கு முதல்ல வந்து போனால் எனக்கு 10K சப்ஸ்கிரைபர் மட்டும் வேணும், வேறு எதுவுமே வேணும். எனக்கு 10K சப்ஸ்கிரைபரு ப்ளஸ் லைக், வேறு எதுவுமே வேணாம். இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு மோடு போடுறேன். அப்படி இல்லை, நான் வந்து கொஸ்டின் வந்து போஸ்ட்டில் போடுறேன் யூடியூப்பில், இல்லை எனக்கு 3 வண்டி அதாவது 3 மோடு பற்றி சொல்கிறேன், அந்த மோடு தான் வேணும், எது அதிகமாக இருக்கோ அந்த மோடு பற்றி தான் நான் வந்து க்ரியேட் பண்ணி போக சொல்ல போகிறேன். அது வந்து எவ்வளோ செலவான பரவாயில்ல, கம்மியாக தான் தெரிஞ்சாலும் 1 மாதம் ஆகும் மோட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. 1 மாதம், 1 வாரம், 2 மாதம் கூட வாய்ப்பு இருக்குது. சொல்ல வரேன் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒன்றுமே இல்லை, வெறும் 10K
10K மட்டும் கிடச்சிதுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து பெரிய எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே அந்த மோட் தரேன். நான் பெய்ட் பண்ணி உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தரேன். பெய்டு மோடே கிடையாது, ஃப்ரீ மோடாகவே உங்களுக்கு தந்துடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மோடு வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மோடு பார்க்குறேன். தமிழ்நாடு டிராஃபிக் மோடு கூட பார்க்குறேன். போட ஆரம்பிச்சிட்டுனா கரெக்டாக இருக்கும். அந்த மோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இந்த ஃபோன் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா கரெக்டாக இருக்குது ஃபைல் அதுக்கேற்ற மாதிரி உட்கார மாட்டேங்குது. இது புதுசாக இல்லையா, அந்த ஒரு ஆப்ஷன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்பு அதெல்லாம் ஏற்ற முடியல. அதனால் எனக்கு வந்து சரியாக வந்து கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு பழைய ஃபோன் Realme 5 வச்சுருந்தேன், அதில் கரெக்டான எல்லாமே பண்ண முடிஞ்சுது. அதில் எல்லாமே பண்ண முடிஞ்சதுனால உங்களுக்கு உடனே அப்பப்போ வீடியோ போட்டிருந்தேன் ரோலக்ஸ் சேனலில். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா GTA சம்மந்தப்பட்டது நிறைய போட்டேன். GTAவும் பஸ் சிமுலேட்டர் படத்தையும் போட்டிருப்பேன். திடீர்னு PUBG போடுவேன். அதனால் எனக்கு வந்து அந்தளவுக்கு ரீச் கிடைக்கல அதில். அதனால தான் இது புதுசாக செகண்டியாக ஓப்பன் பண்ணேன். சரி அதெல்லாம் கிடைக்கலையே, இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி BGMI போட்டேன். GTA கிடைக்கல, அதனால் டெலிட் பண்ணிவிட்டேன். BGMI போட்டேன், நல்லா ரீச் கிடச்சிது ஷார்ட்ஸ்லேயே. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் சிமுலேட்டர் அந்த நம்மளோட தமிழ்நாடு அந்த புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு அது போட்டேன், நல்லா ரீச் கிடச்சிது. அதில் வந்து நான் போட ஆரம்பித்தேன். பஸ் சிமுலேட்டருக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வரும். நிறைய ஆதரவு கொடுங்க கைஸ். நான் வந்து நிறைய டிபெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து மனசு வச்சா என்னால் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளோட ரூட்டு தனியாக போயிடலாம். ஓகேவா, நம்ம இவங்க கூட நம்ம அவங்க கூட தான் இது நல்லா இல்லை இந்த மோடு அப்படின்னா இல்லை. நம்ம தான் ஒரு ஆள் மதித்து பண்ணுறாங்கன்னா அது ஓகே பெட்டர் பண்ணலாம். அதே நான் சொல்கிறேன். ஓகே நான் ரொம்ப வந்து நிறைய பேசியிருப்பேன், தேவையில்லாதெல்லாம் கொஞ்சம் வந்து கோச்சிக்காமல் இந்த வீடியோ புதுசாக பார்த்துருங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேவையில்லாத ஏதாச்சும் பேசியிருப்பேன், கமல் மாதிரி உங்களுக்கு புரியாமே இருந்திருக்கும். அதனால் வந்து நான் சாரி. மற்ற வீடியோ சந்திக்கிறவங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா புதுசாக சேனலுக்கு வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று மோடாக இருக்கும், அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து தமிழ்நாடு டிராஃபிக் மோடாக இருக்கும். இது கன்ஃபார்ம் கைஸ். அப்படின்னா BGMI வீடியோ வரும். நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய் கைஸ்.